ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே மீண்டும் ஸ்பிரிச்சுவல் சயின்ஸ் ஆன்மீக அறிவியல் நிகழ்ச்சிக்கு உங்களை அன்பாய் வரவேற்கிறோம். இப்போ நம்ம Q&A, அதாவது கேள்வி பதில்கள் செக்ஷனில் போயிட்டுருக்குறோம். நிறைய பேர் நிறைய கேள்விகளை எங்களுக்கு அனுப்பிட்டு இருக்கிறீங்க. சகோதரருக்கு அந்த இமெயில் ஐடிக்கும் அந்த வாட்ஸ்அப் நம்பருக்கும் வந்துக்கிட்டு இருக்கு. இவ்வளவும் தாண்டி நான் கமெண்ட்டில் பார்த்ததை உங்களுக்கு சொல்கிறேன். ஒரு சிலர் கமெண்ட்டில் கேள்வி கேட்டிருக்காங்க. 2 கேள்வி வந்துருந்துச்சு. தயவுசெய்து கமெண்ட்டில் கேள்வி கேட்காதீங்க. கமெண்ட்டில் கேட்கப்படுகிற கேள்விகளுக்கு பதில் சொல்ல மாட்டோம், நான் ஏற்கனவே சொல்லிட்டேன். ஸோ இன்றைக்கி பிரதர் நம்ம கூட வந்திருக்காங்க, ரூபன் பிரதர். அவங்ககிட்ட நம்ம சில கேள்விகள்லாம் டிஸ்கஸ் பண்ண போகிறோம். அதுக்கு முன்னாடி இந்த ப்ரோக்ராம் அவங்களுடைய சேனல் வைசோ பைபிள் அப்படிங்கிறதான சேனல்லையும் வருது. அதுலேயும் போய் நீங்கள் பார்க்கலாம். நம்மளது HLM YTV 2 சேனல்லையும் வருது. இதை நீங்கள் பார்க்கலாம். வாங்க கேள்விகளுக்குள்ளே போகலாம். ப்ரைஸ் லார்ட் பிரதர். ப்ரைஸ் லார்ட். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். எப்படி போயிட்டுருக்கு மினிஸ்ட்ரி எல்லாம்? காட்ஸ் கிரேஸ் நல்லா போயிட்டுருக்கு. இந்த நீங்கள் ஒரு கருத்தை ஜனங்களுக்கு தியாலஜியில் பேசிகிட்டு இருந்ததுக்கும் இப்போ கேள்வி பதிலாக அவங்களுக்கு சொல்கிறதுக்கும் டிஃப்ரென்ஸ் உணர்றீங்களா? ஏதாவது? ஆமாம், இதில் 2 ஆஸ்பெக்ட் நான் புரிஞ்சுக்கிறேன். அவங்க எப்படி நம்ம சொன்னதை புரிஞ்சுருக்காங்கங்கிறதையுமே தெரிஞ்சுக்க முடியுது. நிறைய பேர் நம்ம ஒன்று சொல்லியிருப்போம், நாலேஜுக்கெலாம் ஒன்று சொல்லியிருப்போம். அதை அவங்க எங்கே புரிஞ்சுக்கிட்டாங்கங்கிற எக்ஸாம்பிள்ஸோட மெயில் அனுப்பிச்சிருந்தாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் அட்டானமியை பற்றி பேசியிருக்கோம். அட்டானமி வேறு எங்கெங்கெல்லாம் பைபிளில் இருக்குதுங்கிறதெல்லாம் ரெஃபர் பண்ணி அவங்க போட்டிருந்தது ரொம்ப நல்லா இருந்துச்சு பார்க்குறதுக்கு. நான் இப்போ என்ன பார்க்குறேன்னா, இந்த மாதிரியான நிகழ்ச்சிகள் நிறைய வருது. இப்போ நம்ம ஒரு பீரியடில், அதாவது நம்ம தான் இதுக்கு பயணியர்னு சொல்ல வரல, இந்த நிகழ்ச்சிகள் நிறைய வரதை பார்க்கும்போது இன்றைக்கு உள்ள ஜென்ரேஷனுக்கு, ஜென் ஜியை தாண்டி ஜென் பீட்டாக்கு போயிட்டாங்க எல்லாரும் இப்போ. ஸோ இந்த மாதிரி ஒரு ஜென்ரேஷனுக்கு இந்த மாதிரி ப்ரோக்ராம்ஸ் வரும்போது யூத்ஸும் பார்க்குறாங்க. ஸோ அவங்களுடைய சந்தேகங்களை தீர்க்கக்கூடிய அளவுக்கும் இந்த கேள்வி பதில்கள் வர்றது ரொம்ப நல்லா இருக்குது. சரி பிரதர், இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்? ஆல் க்ளோரி டு ஜீசஸ். அந்த மாதிரி ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியை காட் கொடுத்துருக்காருங்கிறது ஐ எம் ஸோ கிரேட்ஃபுல் டு காட் ஃபார் தட். ஸோ ஒன்ஸ் அகேன் தேங்க்யூ ஸோ மச் ஃபார் யுவர் இன்விடேஷன். ஸோ இன்றைக்கி என்ன கொஷின் வந்திருக்கு அப்படின்னா, ஒருத்தர் கேட்டிருந்தாரு கால்வினிசம்ங்கிறது ஒரு 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 தியாலஜிக்கல் ஃப்ரேம் ஒர்க். ஜான் கால்வின் அப்படிங்கிறவர் 1500ஆம் நூற்றாண்டில் சொன்ன ஒரு தியாலஜி. கால்வினிசத்துக்கும் ஆர்மீனியனிசம்னு ஒன்று இருக்குது. இதுக்கு 2க்கும் இருக்க வித்தியாசம் என்ன அப்படின்ற மாதிரி கேட்டிருந்தாங்க. அதுக்கு ஃபாலோ அப் ஒன்று கொஸ்டின் கேட்டிருந்தாங்க. அது என்னங்கிறத அப்புறம் நான் சொல்கிறேன். ஸோ இன்றைக்கி ஒரு வேளை இப்போ யோசிப்பாங்க, ஜான் கால்வின் அப்படிங்கிறவர் எழுதின ஒரு தியாலஜி அவர் சொன்ன ஒரு இதை எதுக்கு அந்த ஒரு தனிப்பட்ட மனுஷன் சொன்னதை எடுத்து நம்ம எதுக்கு டிஸ்கஸ் பண்ணுறோம் அப்படிங்கிற மாதிரி ஒரு வேளை யோசிக்க தோணும். ஆனால் அதில் அவங்க டிஸ்கஸ் பண்ண அவங்க சொல்லியிருக்க பாயிண்ட்ஸில் அந்த மைண்ட் செட்டில் இருக்கிற ஜனங்கள் இன்றைக்கி நிறைய பேர் இருக்காங்க. அதாவது ஒரு இசம் ஒன்று உருவாகிற அளவுக்கு ஒரு மனுஷன் ஒரு கருத்தை சொல்லிட்டாருன்னா கண்டிப்பாக அதை நம்ம எக்ஸ்பிளைன் பண்ண வேண்டிய இடத்துக்கு தான் வரும். இப்போ ஒருத்தர் ஒன்று சொல்கிறாரு, அது ஒரு பெரிய பாதிப்பை ஏற்படுத்தலை, அதை ரீச்சே ஆகலை அப்படின்னா அதை எடுத்து திருப்பி நம்ம அதை ரீச் பண்ணுறது, நம்ம பேசுகிறது ரீச் பண்ணுறதுக்கு அடையாளமாக மாறிடும். ஆனால் ஒன்று ரீச் ஆகி ஒரு தவறான கருத்துக்கள் அல்லது தவறான புரிந்து கொள்ளப்படுதல் ஒன்று வந்துருச்சுன்னா அப்போ அதை பற்றி பேச வேண்டியது அவசியமாக தானே இருக்குது. நல்ல பாயிண்ட் நீங்கள் சொல்லுது. இந்த டைமென்ஷன் நான் யோசிக்கலை. இவர் சொன்ன கருத்துக்களில் இருக்கிற ஒருவேளை அதை கால்வினிசம்டே உங்களுக்கு தெரியாது. ஆனால் அவர் சொன்ன அந்த பிரின்சிபிள்ஸை ரொம்ப பிலீவ் பண்ணுற கூட்டம் நிறைய பேர் இருக்காங்க. நம்ம சொல்லும்போது ஜான் கால்வின் சொன்னது எல்லாம் தப்புன்னு நம்ம சொல்ல வரல. அது எப்படி அவர் சொன்னார், அதை இவங்க எப்படி புரிஞ்சுக்கிட்டாங்க, அந்த ஆஸ்பெக்ட்ஸை தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். பெரும்பாலான தலைவர்கள்ட்ட இருக்கக்கூடிய ஒரு சின்ன ப்ராப்ளம்னு நான் நினைப்பேன். என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒரு சில தலைவர்கள் ஒரு கருத்தை பதிவு பண்ணும்போது தங்ககிட்ட இருக்கிற எல்லாத்தையும் அவங்களுக்கு சொல்லணும்னு நினைக்க மாட்டாங்க. ஆனால் சொல்லக்கூடிய கருத்து ரீச் ஆகணுன்றதை ரொம்ப கான்சன்ட்ரேட் பண்ணுவாங்க. நான் பெரும் தலைவர்கள் ஒரு சிலருடைய ஸ்பீச்சை நான் ரொம்ப கேட்பேன். அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, அந்த க்ரௌடுக்கு அது ரீச் ஆகிறதுக்காக ரொம்ப தெளிவாக பேசி முடிச்சிடுவாங்க. தங்கிட்ட இருக்க எல்லாத்தையும் சொல்லணும் அவங்களுக்கு அவசியம் இல்லை, ஆனால் சொல்ல வர விஷயத்தை தெளிவாக சொல்லிடுவாங்க. ஒரு சில தலைவர்கள் பேசிட்டு போயிடுவாங்க. அதை புரிஞ்சுக்கிறதுக்கு நமக்கு ஒரு 10 வருஷம் ஆகும். என்ன பேசினாங்க, எதை சொன்னாங்க அப்படின்னு சொல்லிட்டு சில கேள்வியெல்லாம் சில தலைவர்களை கேட்பாங்க. கேட்குறவன் குழம்பி, சுற்றி இருக்கிறவங்களாம் குழம்பி, கடைசியில் இவர் கேள்வியை கேட்கக்கூடாதுன்ற முடிவுக்கெல்லாம் வந்துடுவாங்க. அப்போது ஒரு தலைவருடைய அல்லது ஒரு காரியத்தை ப்ரெசென்ட் பண்ணுறவர் எந்த அளவுக்கு அதை ரீச் ஆகிற அளவுக்கு ப்ரெசென்ட் பண்ணுறாரோ அதுதான் அவருடைய திறமை, அவருடைய சக்ஸஸ் நான் நினைக்கிறேன் நான். ஆமாம். ஸோ அது அவர் சொன்ன விஷயங்களில் இவங்க எப்படி மேக்ஸிமம் க்ரௌட் இன்றைக்கி புரிஞ்சுக்கிட்டாங்க அப்படிங்கிறத இந்த கால்வினிசத்தை பற்றி இந்த எபிசோடு இருக்கிறேன், அதுக்கு அடுத்த எபிசோட், இந்த 2 எபிசோடுமே இதுக்காக டெடிகேட் பண்ணி நம்ம பார்க்க போகிறோம். ஓகே. ஸோ ஜான் கால்வின் என்ன சொன்னார் அப்படின்னா, அவரோட 5 பிரின்சிபிள்ஸ் டூலிப்னு அவங்க சொல்கிறாங்க. டூலிப்னா அதோடைய ஃபர்ஸ்ட் அந்த அப்ரிவேஷன்ஸ் மட்டும், அந்த முதல் வார்த்தையை மட்டும் எடுத்து இவங்க சொல்லியிருக்காங்க. நீங்கள் ஸ்க்ரீனில் பார்க்குற மாதிரி ஃபர்ஸ்ட் டூலிப்பில் ஃபர்ஸ்ட் வேர்டு டோட்டல் டிப்ரவிட்டி. ஓகே. ரெண்டாவது இதை நான் என்னென்னு ஃபர்ஸ்ட் நான் சொல்லிவிட்டு அதில் உள்ள இருக்க கண்டென்ட்ஸ் நம்ம பார்ப்போம். ரெண்டாவது அன்கண்டிஷனல் எலெக்ஷன், அப்புறம் லிமிட்டட் அட்டோன்மெண்ட்,
irresistible grace and perseverance of the saints. டோட்டல் டிப்ரவிட்டி. டோட்டல் டிப்ரவிட்டினா மொத்த மனுஷன் நம்ம மறிச்ச நிலைமையில இருக்கு. நிறைய பேர் சொல்லி கேள்விப்பட்டிருப்போம், நம்ம கிறிஸ்துவுக்குள்ள வரதுக்கு முன்னாடி நான் மோசமா இருந்தேன், ஆண்டவருக்குள்ள வந்தோடனே நான் கொஞ்சம் நல்லவனா மாறிட்டேன் அப்படிங்கிறது கிடையாது. ஒரு மனுஷன் மறிச்ச நிலைமையில தான் இருக்கான், பாவத்தில் மறித்து அந்த நிலைமையில் இருக்கான். அதுலேருந்து உயிர்மீட்சியை கொடுக்குறது தான் கிறிஸ்து வந்தார் அப்படிங்கிறது ஃபர்ஸ்ட் பாயிண்ட். இதோடைய எந்த வசனத்துலேருந்து கோட் பண்ணாங்கிறதெல்லாம் நம்ம டீட்டெயில்டாக பார்ப்போம். ரெண்டாவது பார்த்தீங்கன்னா டாக்டரின் ஆஃப் அன்கண்டிஷனல் எலெக்ஷன். காடு ஒருத்தரை சூஸ் பண்ணுறதுக்கு எந்த தகுதியை வச்சு சூஸ் பண்ணல. யூஸ்வலாக நம்ம கிருபையை சொல்லும்போது கிரேஸுங்கிறது ஒரு மெரிட் பேஸ் சிஸ்டம் கிடையாது அப்படின்னு சொல்லுவாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ஒரு 100 சீட் இருக்குது, மெடிக்கல் சீட்டு, 10,000 பேர் என்ட்ரன்ஸ் எழுதுறாங்க. அந்த ஃபஸ்ட்டு 100 பீப்புளை வந்து சூஸ் பண்ணி அவங்க அதில் போடுவாங்க. டாப் 100 மார்க் எடுத்த ஸ்டூடெண்ட்ஸை அதுக்கு கொடுப்பாங்க. அந்த மாதிரி ஒரு மெரிட்டோரியஸ் பேஸ் சிஸ்டம் கிருபைங்கிறது கிடையாது அப்படிங்கிறத அவங்க சொல்கிறாங்க. அடுத்தது மூணாவது வந்து பார்த்தீங்கன்னா லிமிட்டட் அட்டோன்மெண்ட். லிமிட்டட் அட்டோன்மெண்ட்னா கடவுள் வந்து பூமியில் இருக்க அத்தனை பேருக்காகவும் ரத்தம் சிந்தலை, அவர் முன்குறிச்ச ஜனங்களுக்காக மட்டும்தான் ரத்தம் சிந்தினார் அப்படிங்கிறது அந்த 3 பாயிண்ட். இன்னும் 2 பாயிண்ட் அது என்னங்கிறத நம்ம இந்த எபிசோடில் பார்க்க போகல, அதனால நம்ம அது அடுத்ததில் பார்க்கலாம். ஸோ இதில் எந்த பேசிஸில் இவங்க சொல்கிறாங்க, ஃபர்ஸ்ட் பாயிண்ட் எடுத்துக்கோம், டோட்டல் டிப்ரவிட்டி. மனுஷனங்கிறது மொத்த சீர்கேடுக்குள்ளே போய் மறிச்ச நிலைமைக்கு வந்துருச்சு. இப்போ இருக்கும் போதே அப்படி தான் இருக்கும் போதே அப்படி தான். இதில் எந்த விதமான மாற்றமுமே இல்லை. ஏன்னா பிப்ளிக்கல் தியாலஜி அதை தான் தெளிவாக சொல்லுது. ஒரு உதாரணத்துக்கு சொல்லணும் அப்படின்னா எபேசியர் 2:5 வாசிக்கிறோம், அக்கிரமங்களில் மரித்தவர்களாக இருந்த நம்மை கிறிஸ்து உடனே கூட உயிர்ப்பித்தார், கிருபையினாலே ரட்சிக்கப்பட்டிருக்கிறது. இதில் ஆண்டவர் தெளிவாக சொல்கிறார், பவுல் மூலமாக அவரோட ஆவியானவர் வச்சு எழுதி கொடுத்துருக்காரு. அக்கிரமங்களை மறிச்சிருந்தோம், கடவுளுடைய பார்வையில் நம்ம மோசமாக இருந்தோம், இப்போ வந்து கொஞ்சம் ஓரளவுக்கு நல்லா பெட்டர் ஆகிட்டோம் அப்படி இல்லை. கடவுளுடைய பார்வையில் நம்ம டெத்து ஸ்டேட்டில் இருக்கிறோம். இதை ஒரு பேரபிள்லேயே நம்ம பார்ப்போம். இளையகுமாரன் வந்து போய் அவர் சீர்கேட்டுக்குள்ளே போய் அவங்க அப்பாட்ட திரும்பி வரும்போது அப்பா என்ன சொல்லுவார்னா, இவர் இவ்வளோ நாள் கெட்டு போயிருந்தார், இப்போ மனுஷன் கொஞ்சம் மனம் திரும்பி இப்போ வந்துட்டு அப்படி சொல்ல மாட்டார். என் பையன் மறிச்சிருந்தா இப்போ உயிரோட வந்தான் அப்படிங்கிற பதத்தில் தான் அவர் சொல்லுவார். நம்ம வசனத்தில் வாசிக்கிற மாதிரி லூக்கா 15:24 வாசிக்கிறோம், என் குமாரனாகி இவன் மரித்தான், திரும்பவும் உயிர்த்தான், காணாமல் போனான், திரும்பவும் காணப்பட்டான் அப்படிங்கிற மாதிரி அவர் வாசிக்கும். ஸோ இதில் வந்து எந்த விதமான மாற்று கருத்துமே இல்லை. நம்ம கடவுளுடைய பார்வையில் என்ன ஸ்டேட்டில் இருக்கோம் ரட்சிப்புக்கு முன்னாடி அப்படின்னு பார்க்கும்போது நம்ம மோசமானவங்களோ கெட்டவங்களோ கிடையாது, மறிச்சிருந்தோம் அப்படிங்கிறத பற்றி. உலகத்தில் நம்ம மறித்த நிலைமையில் தான் இருப்போம். ஆவிக்குரிய ஸ்பிரிட்ஸில் நம்முடைய ஆத்மா ஸ்பிரிட் மறித்த நிலைமையில் இருந்தது, கர்த்தர் அதை உயிர்ப்பித்தார் அப்படின்னு. ஆமாம். ஓகே. ஸோ இந்த பாயிண்ட்டை பொறுத்தளவுக்கு இதில் வந்து எந்த செகண்ட் ஒப்பீனியனோ இது அடிஷ்னலாக சொல்கிறதுக்கோ ஒன்றும் இல்லை. இது 100% ட்ரூ நம்மளுக்கு பிப்ளிக்கலாக பார்க்கும்போது. ரெண்டாவது இதுக்கு போகும்போது அன்கண்டிஷனல் எலெக்ஷன். அன்கண்டிஷனல் எலெக்ஷனுக்கு இவங்க யூஸ்வலாக என்ன வசனம் சொல்கிறாங்க அப்படின்னா, ரோமர் 8:30 பார்க்குறோம், எவர்களை முன்குறித்தாரோ அவர்களை அழைத்தும் இருக்கிறார், எவர்களை அழைத்தாரோ நீதிமான்களாக்கியும் இருக்கிறார், எவர்களை நீதிமான்களாக்கினாரோ அவர்களை மகிமைப்படுத்தியும் இருக்கிறார். காட் வந்து இந்த பீப்புளை அழைச்சிருக்காரு. இதுக்கு வந்து எந்த விதமான முகாந்திரமோ எந்த விதமான குவாலிஃபிகேஷனோ கிடையாது அப்படின்னு இங்கே ஆரம்பிக்கிறாங்க. இது உண்மையா அப்படின்னு பார்க்கும்போது இதில் இவங்க இப்போ இதை ஒருத்தர்கிட்ட சொன்னால் அவங்க என்ன கொஷின் கேட்பாங்க, இதை தான் நம்ம சொன்னோம், எந்த மனநிலையில் இதை புரிஞ்சுக்கிறாங்க அப்படின்னு பார்க்கும்போது காட் ஒருத்தரை அழைச்சார். இதை நம்ம போன இதுலேயுமே கொஞ்சம் பார்த்தோம். இன்னொருத்தரை அழைக்காமல் அதுக்கு வந்து நம்ம அந்த குறை சொல்ல முடியுமா? அப்படி செடி முளைக்காமல் இருக்கிறதுக்கு இப்போ நம்ம பார்த்தோம் போன இதில் இல்லையா, போன எபிசோடில் பார்த்தோம். ஸோ இதை தான் இங்கே வந்து இதை எப்படி புரிஞ்சுக்கிறாங்க, அவர் என்ன தீமில் சொன்னார், எந்த கான்டெக்ஸ்ட்டில் சொன்னாருங்கிறது நம்மளுக்கு புரியல. ஆனால் யூஸ்வலாக இவங்க எப்படி புரிஞ்சுக்குவாங்கன்னா, கடவுள் அழைச்சாரு, அதனால ஆண்டவர் பிள்ளையாக அவர் மாறினார், ஒருத்தரை அழைக்கலை அவர் மாறலை. இங்கே தான் வந்து ப்ரீ டிட்டர்மினேஷன் ஆர் ப்ரீ டெஸ்டினேஷன் அப்படிங்கிற பதத்தை இவங்க கொண்டு வராங்க. தேவன் ஏற்கனவே எல்லாத்தையும் நிர்ணயம் பண்ணிட்டாரு. ஆமாம், எவன் ரசிக்கப்படுவான், எவன் ரசிக்கப்பட மாட்டான், எவன் பரலது போவான் போக மாட்டான், ஆண்டவர் செலக்ட் பண்ணி வச்சுட்டாரு. ஓகே, அவர் செலக்ட் பண்ணாமதுக்கு நம்ம ஒன்றுமே செய்ய முடியாது அப்படிங்கிறது தான் இவங்க சொல்கிறாங்க. இப்போ இதுக்கு ஒரு அனாலஜி சொல்கிறேன். நம்ம யூஸ்வலாக நம்ம என்னென்னா ஆன்சர் சொல்கிறதோட சேர்த்து அனாலஜி சொல்லுவோம். ஆமாம், அதுதான் ரொம்ப ஈஸி ரீச்சாக இருக்குது. ஏன்னா அது மறக்காது, அது டக்குன்னு அந்த விஷயம் வந்துடும். ஆண்டவரே பாருங்கள் ஓமைகளை அதிகமாக யூஸ் பண்ணுறான்னு பார்க்குறோம். ஆமாம், அனாலஜிஸ் எப்படி என்ன இவங்களுக்கு ஆன்சர் சொல்கிறதோட சேர்த்து இன்னொன்று ஒன்று பண்ணும், இவங்க எப்படி திங்க் பண்ணுங்கிறத சொல்லிக் கொடுக்கும். ஓகே, இப்போ ஆண்டவர் அழைச்சாரு, முன்குறிச்சாரு, மகிமைப்படுத்தினார், எல்லாம் உண்மை தான். இப்போ கொஸ்டின் என்னென்னா, அது மட்டும்தான் உண்மையா அப்படிங்கிறதுக்கு ஒரு அனாலஜி சொல்கிறேன். இப்போ நான் என்ன பண்ணுறேன், இந்த ஃபோன் இருக்குது, ஃபோனில் நான் ஸ்க்ரோல் பண்ணுறேன்.
ஸ்க்ரோல் பண்ணும்போது இந்த ஸ்க்ரீன் என்ன ஆகுதுன்னா ஸ்க்ரோல் ஆகுது. ஸ்டேட்மெண்ட் நம்பர் 1 இதுதான் ஃபஸ்ட்டு ஸ்டேட்மெண்ட். நான் ஸ்க்ரீனை ஸ்க்ரோல் பண்ணேன், மூவ் ஆனுச்சு. இது உண்மையா இல்லாட்டி சத்தியமானு கேட்டால் உண்மை சத்தியம், அதில் மாற்று கருத்தே இல்லை. இந்த ஸ்டேட்மெண்ட்டில் வந்து எந்த விதமான அளவும் வந்து இதில் செகண்ட் ஒப்பீனியனோ தேர்ட் ஒப்பீனியனோ வாங்க வேண்டிய ஒரு கட்டாயங்கிறது கிடையாது. இதில் நான் ஸ்க்ரோல் பண்ணேன், ஸ்க்ரோல் ஆச்சு, மாற்று கருத்தே இல்லை. இப்போ இன்னொரு ஸ்டேட்மெண்ட் சொல்கிறேன். ஸ்டேட்மெண்ட் நம்பர் 2, இந்த ஸ்க்ரீன் ஸ்க்ரோல் ஆச்சு. அதுக்கு காரணம் நான் ஸ்க்ரோல் பண்ணது மட்டும் இல்லை, அதில் பேட்ரின்னு ஒன்று இருந்துச்சு, ப்ராசஸர்னு ஒன்று இருந்துச்சு. ஒரு ஃபோனில் வந்து 1000 to 2000 காம்போனன்ட்ஸ் இருக்குன்னு சொல்கிறாங்க, அது இருந்துச்சு. பேட்டரிக்குள்ளே சார்ஜ் இருந்துச்சு. இதனால் ஸ்க்ரோல் ஆச்சுங்கிறேன். ஸ்க்ரோல் பண்ணுறதுக்கு ஒரு ப்ரோக்ராம்னு ஒன்று இருக்குது அதில் முக்கியமாக. ஓகே, பர்ஃபெக்டாக சொன்னீங்க. அதில் சாஃப்ட்வேர்னு ஒன்று இருக்குது கண்ணுக்கு தெரியாமல். ஸோ இதெல்லாம் இருந்ததுனால ஸ்க்ரோல் ஆச்சு அப்படிங்கிறது ஸ்டேட்மெண்ட் நம்பர் 2. இதுக்கு ஃபஸ்ட்டு ஸ்டேட்மெண்ட்டுக்கு முரண்பாடான்னு கேட்டால் முரண்பாடு கிடையாது. இது ஒரு ஆங்கிள். இதுக்கு இணையாக இருக்கிற இன்னொரு ட்ரூத் என்னென்னா ஸ்டேட்மெண்ட் நம்பர் 2, அது இன்னொரு ஆங்கிள். ஜான் கால்வின் சொன்னது ப்ரீடிட்டர்மினேஷன் ஆர் இந்த அன்கண்டிஷனல் எலெக்ஷன் இதெல்லாம் வந்து சொன்னது உண்மை இல்லைன்னு நம்மளும் சொல்லலை. ஆனால் அது மட்டும்தான் உண்மையா? இல்லை. ஓகே, அதுதான் நம்ம யோசிக்கணும். முதல் ஸ்டேட்மெண்ட் நிஜமாக இருக்கும் பட்சத்தில் அதுக்கு இணையான இன்னொரு நிஜம், இன்னொரு ட்ரூத் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸ்டேட்மெண்ட் நம்பர் 2. அதில் கரண்ட் இருந்துச்சு, அதனால ஸ்க்ரோல் ஆச்சு. இது ரெண்டும் கான்ட்ரடிக்ஷனான்னு கேட்டால் கான்ட்ரடிக்ஷன் கிடையாது. ரெண்டுமே 100க்கு 100 இணையான ட்ரூத். அதை அப்படியே இதுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஓகே, கர்த்தருடைய அழைப்புன்னு ஒருத்தர் அழைப்பை கொடுக்குறாரு, காட் கொடுக்குறாரு. அது 100க்கு 100 சத்தியமாக இருக்கும் பட்சத்தில் அந்த மனுஷன் அதை ஏற்றுக்கொண்டான், அந்த மனுஷனுடைய சுயாட்சிக்குள்ளே அதை கதவை திறந்து ஏற்றுக்கிட்டாங்கிறதும் அதுக்கு இணையான 100% ட்ரூத். ஓகே, இது இது எவ்வளோ அளவுக்கு உண்மையோ அதுவும் அந்த அளவுக்கு உண்மை. 100 சேம் ஈக்குவலண்ட்டான ட்ரூத். ஓகே, இது வந்து 75% 25%லாம் இல்லை, இது 100% உண்மைனா அதுவும் உண்மை. இவங்க என்ன பண்ணுவாங்கன்னா இந்த ப்ரீடிட்டர்மினேஷனை முழுசாக ஒருத்தவங்க நம்புகிற பட்சத்தில் அந்த செகண்ட் ட்ரூத் இருக்கு இல்லையா, செகண்ட் ஸ்டேட்மெண்ட், அதை யோசிக்கவே மாட்டாங்க. கொஷினர் என்ன கேட்டிருந்தாருன்னா, ஃபஸ்ட்டு சொன்னேன் இல்லையா, காடு வந்து அழைப்பு கொடுத்தாரு, ரசிக்கப்படுறதுக்கு வாய்ப்பு கொடுத்தாரு, அவங்களுக்கு எல்லாம் பண்ணார். அவருக்கு தான் யார் யார் ரசிக்கப்படுவாங்கங்கிறதும் தெரியும், ஏன்னா அவர் முன்குறிச்சிட்டாரு. அப்புறம் எதுக்கு நான் ஊழியம் பண்ணணும் அப்படின்னு ஒரு கொஷின் கேட்டிருந்தார். அது ஆபிரகாமுக்கு சரீரம் செத்துருச்சு, சாராளுக்கு கற்பம் செத்துருச்சு, அது 2 பேருக்கும் தெரியும். கர்த்தர் சொல்கிறாரு உனக்கு குழந்தை பிறக்கும் அப்படின்ட்டு. ஆனால் நல்லா கவனித்து பார்த்தீங்கன்னா ஆரம்பத்தில் அதை நகைத்த ஆபிரகாம் பின்னாடி பார்த்தீங்கன்னா ரோமரில் சொல்லுவோம், தன் சரீரம் செத்ததை அவன் அறியாதிருந்தான். ஓகே, தன் சரீரம் செத்ததை அவன் அறியாதிருந்து, அதாவது அதை அவன் மறந்துட்டான். இப்போ கர்த்தர் சொல்லிட்டாரு, அவன் நம்பத்தொன்னு விசுவாசித்தான், அவன் விசுவாசித்தான். இப்போ அவன் என்ன செய்கிறான்னா தன் சரீரம் செத்ததையும், அந்த வசனம் ரொம்ப அழகாக இருக்கும், ரோமரில் 4ஆம் அதிகாரம் அந்த வசனம் சொல்லுது, அவன் விசுவாசத்திலே பலவீனமாக இருக்கவில்லை, அவன் ஏறக்குறைய 100 வயதுள்ளவனாக இருந்தபோது தன் சரீரம் செத்து போனதையும் சாராளுடைய கர்ப்பம் செத்து போனதையும் எண்ணாதிருந்தான். 19ஆம் வசனம் சொல்லுது. இப்போது வாக்கு தத்தத்தின் பிள்ளை கர்த்தர் சொல்லிட்டாரு, அதனால் ஆபிரகாம் கிரியை செய்யாமல் இருந்திருப்பானா? இப்போ எந்த அளவுக்கு அவன் விசுவாசிச்சானோ அந்த அளவுக்கு கர்த்தருடைய வார்த்தையும் இருந்தது. இப்போது நீங்கள் ஸ்க்ரோல் பண்ணது எந்த அளவுக்கு உண்மையோ அந்த அளவுக்கு உண்மை, அதில் உள்ள அந்த ப்ரோக்ராம் எல்லாமே உண்மை. அதே மாதிரி கர்த்தருடைய வார்த்தை எந்த அளவுக்கு உண்மையோ அந்த அளவுக்கு உண்மை அவன் விசுவாசிச்சது. அவன் சைடில் அவன் பார்ட் பண்ணது 100% உண்மை, 100% உண்மை. இப்போது அவன் விசுவாசிக்கலைன்னா இது நடக்குமான்னு கேட்டால் கஷ்டம். ஆனால் வார்த்தை கிரியை செய்யுமானா செய்யும். இதுக்கு இது ஈக்குவல், ரெண்டுத்துக்கும் இது ரெண்டுமே வேணுங்கிற நான். இது ரெண்டுமே பிரிக்க முடியாத ஒரு விஷயம்னு நான் சொல்கிறேன். ஆமாம், இல்லைங்க அவர் சரீரம் செத்து போச்சு, அது வெறும் வார்த்தையால் மட்டும்தான் அது நடந்துச்சுன்னு சொன்னால் சரி வராது. அவன் விசுவாசித்தான், வசனம் ரொம்ப தெளிவாக இருக்குது, அவன் விசுவாசத்தில் பலவீனமாக இருக்கவில்லைன்னு இருக்கு. இப்போ இதுதான் இப்போ வந்து இப்போ 2 ஸ்டேட்மெண்ட் நீங்கள் சொன்னீங்க. ஃபஸ்ட்டு வந்து நகைச்சான்னு ஒரு ஸ்டேட்மெண்ட் சொன்னீங்க, இப்போ அதனுடைய எக்ஸ்ப்ளனேஷன் இங்கே சொல்கிறீங்க. இதை ரெண்டையும் பார்க்காம ஒருத்தர் அதை மட்டும் பார்க்குறாருன்னு வச்சுக்கிங்களேன், அவர் எப்படி புரிஞ்சுக்குவார் அப்படின்னா, ஆபிரகாம் லக்கி ஃபெல்லோ, அவர் லாட்ரி விழுந்தது ஆபிரகாம் பேரில், அதனால் ஆசீர்வாதம் கிடச்சிச்சு, அவர் ஒன்றுமே பண்ணல அப்படிங்கிற விதத்தில் இந்த ப்ரீடெஸ்டினேஷனை புரிஞ்சுக்குவாங்க. அது நிஜமான்னு கேட்டால் பார்ஷியல் ட்ரூத்.
ஆபிரகாம் வந்து ஆண்டவர் வந்து முன்குறிச்சார். ஒரு சைடு உண்மையாக இருக்கும் பட்சத்தில் இவர் போய் அதில் ஃபிட் ஆனார் பார்த்தீங்களா, அதுக்கு நிகரான உண்மையாக இருந்துச்சு. இல்லாட்டி அந்த வார்த்தையை ஏற்றுக்கிட்டார் பார்த்தீங்களா, அதுக்கு நிகரான உண்மையாக இருந்துச்சு. இல்லாவிட்டால் அது கிரியை செய்தே கஷ்டமாக போயிருக்கும். நடந்திருக்காது. இப்போ இவங்க கேட்டாங்க இல்லையா, இப்போ ஊழியம் ஏன் பண்ணணும், எப்படியும் முன்குறிச்சவன் தான் ரசிக்கப்பட்டுருவான்ல, இவர் ஊழியம் பண்ணாமல் இருக்கும் பட்சத்தில் அது நடக்காது. அதனால தான் ஆண்டவர் தண்டிக்கிறாரு. நம்ம பேசிகிட்டு இருக்கும்போது ஒரு விஷயம் பேசிகிட்டு இருந்தோம் இல்லையா, ஆண்டவர் ஏன் தண்டிக்கிறாரு, அவன் மூலமாக நடக்க வேண்டிய ஒரு வேலை நடக்காமல் போச்சு. ஹெவன்லி பிளான் நடக்கலை. ஆமாம், ஹெவன்லி பிளான் நடக்கலை. அப்போ இவன் மூலமாக ரசிக்கப்பட வேண்டிய ஒரு ஆள் தவறி போகிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருந்திருக்கு. அப்போ நம்ம கடமையை செய்யாத பட்சத்தில் அது வந்து காட்ஸ் பிளானாகவே இருந்தாலும் அது நடக்காமல் போகிறதுக்கு 100% வாய்ப்பு இருக்குது. ஸோ இந்த அன்கண்டிஷனல் கிரேஸ் யாரை வேணாலும் காடு சூஸ் பண்ணுறாரு அப்படின்னு பார்க்கும்போது இதில் ஒரு நல்ல ஒரு பேரபிள் நான் படித்தேன். நடுவில் ராஜா வந்து என்ன பண்ணுறாரு, அவனுடைய திருமண விருந்துக்கு நிறைய பேர் கூப்பிட்றாரு. மத்திய 22:2 பார்ப்போம், பரலோ ராஜ்யம் தன் குமாரனுக்கு கல்யாணம் செய்த ஒரு ராஜாவுக்கு ஒப்பாயிருக்கிறது. அழைக்கப்பட்டவர்களை கல்யாணத்திற்கு வர சொல்லும்படி அவன் தன் ஊழியக்காரனை அனுப்பினான். அவர்களோ வர மனதில்லாது இருந்தார்கள். மனதில்லாமல் இருந்ததுனால அவங்க வரல. இப்போ காடு இவங்களை சூஸ் பண்ணாரான்னு கேட்டால் சூஸ் பண்ணியிருக்காரு. அதனால தான் அவங்களை போய் கூப்பிட்டுருக்காரு. ஆமாம், அழைக்க சொல்லி அவர் அவங்கள போய் இன்வைட் பண்ணுறாரு. ஆனால் அவங்க மனசு இல்லாமல் இருக்காங்க. இது காடு என்ன செய்ய முடியும்? இதோட அந்த ஸ்டோரி நிற்காது. அவங்க வந்து வர முடியாதுங்கிறாங்க. அழைக்கிறதுக்கு போனவங்களை கொலை பண்ணாங்கன்றும் அந்த வசனத்தில் நம்ம பார்க்குறோம். இவர் ராஜா அடுத்தது என்ன செய்கிறாரு, சரி இப்போ வந்து அவன் கூப்பிட்டான் எவனும் வரலையா, ரோட்டில் போய் யார் இருக்கானோ கூட்டிகிட்டு வா அப்படிம்பாரு. அதை நான் வாசிக்கிறேன் பாருங்க. அந்த ஊழியக்காரர் புறப்பட்டு வழியிலே போய் தாங்கள் கண்ட நல்லோர் பொல்லோர் யாவரையும் கூட்டிக் கொண்டு வந்தார்கள். கல்யாண சாலை விருந்தாளிகளால் நிறைந்தது. இதில் ஒரு ரொம்ப முக்கியமான வேர்டு என்ன அப்படின்னா, நல்லோர் பொல்லோர் யாவரையும். இப்போ இந்த வசனத்தை படிக்கும்போது யூஸ்வலாக நான் ஒரு காலத்தில் எப்படி நினச்சிருக்கேன்னா, இது பாருங்கள் லாட்ரி விழுந்த மாதிரி தான் உங்களுக்கு விழுந்திருக்கு. நல்லோராக இருந்தாலும் சரி பொல்லோராக இருந்தாலும் சரி எவனாக இருந்தாலும் சரி நீ வா, ஏன்னா இங்கே நான் கூப்பிட்ட ஆள் எவனும் வரல. இப்போ இதை நம்ம எப்படி புரிஞ்சுக்கிறது அப்படிங்கிற மாதிரி புரிஞ்சிச்சு. நடுவில் எனக்கு அதை படிக்கும்போது இன்னொரு கிளாரிட்டி வந்துச்சு. நீங்கள் உங்கள் தாட் சொல்லுங்கள். அதில் வந்தவங்க எல்லாருலேயும் ஒரே ஒருத்தன் மட்டும் அந்த கல்யாண விருந்துக்கு போட வேண்டிய அந்த ட்ரெஸ்ஸை போடாமல் வந்திருக்கான். அவனை போய் ஆண்டவர் கேட்குறாரு. 22:12 பார்ப்போம். சிநேகிதனே, நீ கல்யாண வஸ்திரம் இல்லாதவனாய் எப்படி இங்கே வந்தாய் என்று கேட்டார். அவன் அதற்கு பேசாமல் இருந்தான். இதுலேருந்து ஒரு விஷயம் நம்மளுக்கு புரியுது, இவன் மட்டும்தான் போடாமல் வந்திருக்கான். மீதி நல்லோர் புல்லோர்னு சொல்லப்பட்ட அத்தனை பேரும் போட்டு தான் வந்திருக்கான் இல்லையா? அது நம்ம கிளியராகவே புரியுது. இவனை ஏன் போடாமல் வந்துட்டேன்னு சொல்லி இவனை தண்டிங்கன்னு அனுப்பிச்சி விட்றாரு. இதை நம்ம படிக்கும்போது இந்த ஸ்டோரியை ஒருத்தர் பார்க்கும்போது நல்லோர் பொல்லோர் எல்லாரும் அப்படி சும்மா வந்து உட்காந்தாங்க, சீட் இருந்துச்சு, அதனால லாட்ரி போட்ட மாதிரி ஆண்டவர் போய் எல்லாரையும் பிடிச்சி வர சொல்லிட்டாரு அப்படின்னு கேட்டால் அப்படி கிடையாது. மீதி எல்லாரையும் தகுதிப்படுத்தி அவனுக்கு ஒரு ரட்சிப்பின் வஸ்திரத்தை கொடுத்து அவனுக்கு நற்கரியை கொடுத்து அந்த நல்லோர் பொல்லோருங்கிற கேட்டகரியில் இருந்தவனையும் தகுதிப்படுத்தி தான் ஆண்டவர் உள்ளே கொண்டு வந்தாரே ஒழிய சும்மா ரோட்டில் நின்றுட்டு இருக்கவங்களாம் கூப்பிட்டு ஒரு கல்யாண வஸ்திரம் இல்லாமல் யாராலும் உட்காருங்கன்னு சொல்லவே இல்லை. ஸோ ஒருவேளை ஆண்டவர் அழைப்பு உண்மைங்கிற பட்சத்தில் அவர்கள் அதுக்கு ஒத்துழைச்சாங்க, அங்கே தகுதிப்படுறதுக்கு தங்களை விட்டு கொடுத்தாங்க அப்படிங்கிறது அது இணையான பாதி கிடையாது. அது 100% உண்மையாக இருக்கும் பட்சத்தில் இதுவும் 100% உண்மை. இப்போ அழைச்சாங்க, அதுக்குரியதான வஸ்திரத்தை போட வேண்டியது அவனுடைய கடமையாக இருந்துச்சு. ஆமாம், அவன் முன்குறிக்கப்பட்டுட்டான்றதுனால வஸ்திரம் இல்லாமல் உள்ளே சேர்த்துக்க மாட்டாங்க. ப்ரீடிட்டர்மெண்டாக இருந்தால் சரி வந்துட்டு அவன் முன்குறிக்கப்பட்டான், போட்டான் என்ன போடாட்டி என்ன வந்துட்டானா அப்படின்ற ஸ்டேட்மெண்ட் அங்கே கிடையாது. எல்லாரும் கொடுக்கப்பட்ட இன்விடேஷன் உனக்கும் கொடுக்கப்பட்டது. ஆனால் நீ போட வேண்டிய வஸ்திரத்தை நீ தான் போடணும். இல்லாவிட்டால் நீ புறம்பாக்கப்படுவாய். நீ முன்குறிக்கப்படலைன்னா முன்குறிக்கப்பட்ட, அழைக்கப்படலைன்னா அழைக்கப்பட்ட, தெரிந்து கொள்ளப்படலையா தெரிந்து கொள்ளப்பட்ட. ஆனால் ஆயத்தங்கிறது உங்ககிட்ட இருக்க வேண்டிய ஒரு விஷயம். அவங்க சைடில் அவங்க எப்படி அதை ரெஸ்பாண்ட் பண்ணாங்களா பண்ணலையா அப்படிங்கிறது 100% அந்த மனுஷனுடைய தன்னாட்சிக்குட்ட உட்பட்ட விஷயம். இதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் வச்சுக்கிறோம். ஏன்னா இப்போ நிறைய பேர் வந்து இன்றைக்கி இருக்கிற பசங்களுக்கு இன்றைக்கி அவங்க மொழியில் அவங்க படிக்கிற கல்வியின் மொழியில் சொன்னால் இன்னும் ஈஸியாக புரியும். நம்ம ஸ்கூலில் வந்து செட் லாங்குவேஜ்னு ஒன்று படிச்சிருப்போம். ஃபஸ்ட்டு படம் அதுதான் இருக்கும். எனக்கு இன்னும் ஞாபகம் இருக்குது, நம்ம பாஸ் ஆக மாட்டோம் அப்படின்னு தெரிஞ்சால் அந்த ஃபஸ்ட்டு இதை தான் நல்லா படிப்போம் உட்காந்து. டயக்ராம் ஒன்று அப்படிம்பாங்க அது போட்டு. ஸோ இதில் வந்து வென் டயக்ராம் இருக்கும். இப்போ நீங்கள் ஸ்க்ரீனில் பார்க்குற ஃபஸ்ட்டு இது வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் சேப்பில் பார்க்குறது காட்ஸ் வில். கடவுளுடைய சத்தம்ங்கிறது நேற்றும் இன்றும் என்றும் மாறாததாக தான் இருக்க போகுது. அப்போ அந்த டயக்ராம் வந்து அந்த ஃபஸ்ட்டு சர்க்கிள்ங்கிறது மாற போகிறது இல்லை, அது இருக்கிற இடத்துல தான் இருக்கும். இப்போ நீங்கள் நீங்கள் பார்க்குற இல்லஸ்ட்ரேஷனுங்கிறது ஒரு மனுஷனுடைய அந்த ரெண்டாவது ப்ளூ கலரில் பார்க்குற நீங்கள் சர்க்கிள் வந்து மனுஷனுடைய வில்.
இந்த மனுஷன் எவ்வளோ ஒத்துழைக்கிறாரு கடவுளுடைய சித்தத்தில்னு பார்த்தீங்கன்னா 10% தான். நீங்கள் பார்க்குற அந்த இது வந்து பார்த்தீங்கன்னா 10% தான் ஒத்துழைக்கிறாரு. இந்த 10%க்கு என்ன விளைவு வருமோ, என்ன விளைச்சல் வருமோ, எந்த அளவுக்கு அந்த செடி முளைக்குமோ அவ்வளோதான் முளைக்கும். அதுக்கு மேலே முளைக்காது. இப்போ நீங்கள் ரெண்டாவது பார்க்குறீங்க இல்லையா, இப்போ பார்க்குற இமேஜ் வந்து பார்த்தீங்கன்னா அந்த ரெட் கலர் சர்க்கிள் அங்கேயே தான் இருக்குது. அது பிளேஸ் மாறலை. ஏன்னா அதுக்கு தான் நம்ம வசனம் சொன்னோம், கடவுளுடைய வார்த்தை மாறாது, கடவுளுடைய சித்தமும் மாறாது. ஆனால் அந்த ப்ளூ கலர் வந்து எவ்வளோ தூரத்துக்கு இங்கே வந்திருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் 70% வந்திருக்கு. இவர் 70% விட்டு கொடுக்குறாரு. ஆண்டவருக்குள்ள தன்னை விட்டு கொடுக்குறாரு அவர். ஆமாம், அவரை வந்து ஆண்டவருக்குள்ள விட்டு கொடுக்குறாரு. இவருடைய விளைவும் அந்த ஃபர்ஸ்ட் பார்த்தவரோட விளைவும் ஒன்றா இருக்குமான்னு கேட்டால் இருக்காது. ஜாஸ்தியாக இருக்கும். எவ்வளோ ஒரு குறிப்பிட்ட மடங்காவது மினிமம் வந்து ஜாஸ்தியாக இருக்கும். ஏன்னா இவர் அவ்வளோ விட்டு கொடுக்குறாரு, அவ்வளோ கீழ்ப்படுகிறாரு, அந்த அளவுக்கு கடவுளுடைய சித்தத்தை ஏற்றுக்கிறார். அடிப்படை வந்து பார்த்தீங்கன்னா கடவுளுடைய சித்தத்தை ஏற்றுக்கிறார். இப்போ நீங்கள் மூணாவது பாருங்க, அந்த வெளியில் இருக்கிறது வந்து பெரிய சர்க்கிளாக இருக்கிறது கடவுளுடைய சித்தம், அதுக்குள்ளே ப்ளூவாக இருக்கிறது மேன்சூல். இது மொத்தமும் 100% மேலே உள்ளே வந்துருச்சு. இவரை வந்து யாருக்கு நம்ம குறிப்பாக சொல்லலாம் அப்படின்னா, எப்படி யோவான் சொல்ல அவர் பெருகவும் நான் சிறுகவும் வேண்டுங்கிற மாதிரி என்னுடைய சித்தமே ஒன்றுமே கிடையாது, மொத்தமும் இவர் வந்து கடவுளுடைய சித்தத்துக்குள்ளே இருக்கார். இப்பேற்பட்ட ஒரு மனுஷன் நம்ம பழைய ஏற்பாட்டில் பார்க்குறோம், எலிசா. அவரை சுற்றிலும் வந்து பார்த்திங்கன்னா அக்னிமயமான குதிரைகளும் அக்னிமயமான ரதங்களும் இருக்கிறத பார்க்குறோம். அவர் சுற்றிலும் அவ்வளோ இருக்குது, அதுக்குள்ளே இவர் இருக்கார். காட்ஸ் பிளான்குள்ளே 100% உள்ளே இருக்கார். இப்போ இந்த 3 பேரும் ஒரே விளைவை கொண்டு வருவாங்க அப்படின்னு நினச்சோம்னா அது நடக்காது. ஒருவேளை 3 பேருமே அழைக்கப்பட்டவர்களாக இருக்கலாம், 3 பேருமே தெரிந்து கொள்ளப்பட்டவர்களாகவும் இருக்கலாம், 3 பேருமே முன்குறிக்கப்பட்டவர்களாகவும் இருக்கலாம். ஆனால் இவங்க எந்த அளவுக்கு ஒத்துழைக்கிறாங்க அதை பொறுத்து தான் விளைவு இருக்குமே ஒழிய, காடு வந்து இவன்ட்ட லாட்ரி போட்டு குலுக்கி போட்டு இவன் வந்து பெரிய ஆள், இவன் பெருசாக சாதிப்பான், இவன் வந்து ஒன்றுமே கிடையாது, இவ்வளோதான் சாதிப்பான் அப்படிங்கிற மனநிலையில் அந்த ஆங்கிளில் இந்த ப்ரீடெஸ்டினேஷனை புரிஞ்சுக்கிட்டாங்கன்னா அது விஷமாயிரும். ஜான் கால்வின் எந்த ஆங்கிளில் ப்ரீடெஸ்டினேஷனை ப்ரெசென்ட் பண்ணாரு நம்மளுக்கு தெரியல. ஆனால் ஃபண்டமெண்டல் இதுதான், யார் முன்குறிக்கப்பட்டாங்களோ அவங்க எப்படி ரசிக்கப்பட்டுருவாங்க அப்படிங்கிறத இன்னும் ஒரு சில எக்ஸாம்பிள்ஸையும் ஒரு வருகிற பாயிண்ட்ஸில் சொல்கிறாரு. ஸோ இந்த ஆங்கிளில் ஒருவேளை அவங்க வந்து எப்படினாலும் ஆண்டவர் முன்குறிக்கப்பட்டவன் ரட்சிப்படையாமல் போயிடுவானா, அவன் ஏற்றுக்கலன்னா போயிடுவான். அதாவது அவன் செய்ய வேண்டிய கிரியையும் அவனுக்கு உண்டானதான பங்கையும் அவன் செஞ்சு தான் ஆகணும். அவன் முன்குறிக்கப்பட்டாங்கிற ஒரே காரணத்துக்காக அவன் செய்ய வேண்டியதை செய்யாமலையோ அல்லது அவன் சும்மா இருந்தாலும் அவன் போயிடுவான்றது வந்து ஏற்றுக்கொள்ள முடியாது. எப்படி முன்குறிக்கப்பட்டது ஸ்டேட்மெண்ட் நம்பர் 1 இருக்கும் பட்சத்தில் அதை ஏற்றுக்கிட்டாங்க, அதோட சேர்த்து கடவுளோட சேர்ந்து கோஆப்ரேட் பண்ணாங்க, கடவுளுடைய சித்தத்தை கீழ்ப்படைஞ்சாங்க, இதுவும் 100% இணையான ட்ரூத்தாக இருக்கும். இது அதுக்கு இணையான ட்ரூத்தாக இல்லாத பட்சத்தில் ரிசல்ட் அதே மாதிரி வராது. அவனுக்கு இயக்கத்துக்கான பலன் தான் அதில் வரும். ரொம்ப சந்தோஷம் பெறது. ஏன்னா இது வந்து ஒரு 16th செஞ்சுரியில் இருக்கக்கூடிய 15th செஞ்சுரியில் இருக்கக்கூடியதான ஒரு டாக்டரின். பட் இன்றளவும் பேசப்படுதுன்னா அது எந்த அளவுக்கு ரூட் இருந்திருக்கணும், வேரூன்றப்பட்டிருக்கணும் அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம். ஸோ இப்போது இதற்கான ஒரு விளக்கம், அதாவது நான் என்ன சொல்லுவேன்னா, சில காரியங்கள் வந்து ரொம்ப மைல்டாக இருக்கும், புரிஞ்சிக்கிறதுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும். ஆனால் அதை நம்ம எந்த அளவுக்கு அவங்களுக்கு புரியும்படி எக்ஸ்பிளைன் பண்ணுறோம் அப்படின்றது எல்லாத்தையும் தாண்டி ஒன்று இருக்குது. ஆவியானவர் தான் புரிய வைக்கிறவர். அவரை யாருமே ரீப்ளேஸ் பண்ண முடியாது. அவர் இதயத்தை திறக்காமல் இது யாருக்கும் புரியாது. ஸோ ரொம்ப நல்ல ஒரு லகுவான எக்ஸ்ப்ளனேஷன்ஸ் இருந்துச்சு. தொடர்ந்து இதோடைய தான் நம்ம அடுத்த இதுலேயும் பார்க்க போகிறோம். ஆமாம், இதனுடைய கண்டினியூஷன் நம்ம அடுத்த எபிசோடில். ரொம்ப ரொம்ப சந்தோஷம். இப்போது இந்த காரியங்களை கொஞ்சம் உங்களுக்கு கேட்பதற்கு கடினமாக இருந்திருக்கும், எனக்கு புரியுது. ஏன்னா இது வந்து ஏறக்குறைய ஒரு 500 வருஷத்துக்கு முன்பாக உள்ளதான ஒரு டாக்டரின். இன்றைக்கும் அது ஒரு சில இடங்களில் இருக்க பேசப்படுது, அது கேள்வியாக கேட்கப்பட்டது, அதனால தான் உங்களுக்கு சொல்லப்படுது. தொடர்ந்து இதை நீங்கள் வேணுன்னா ஒரு தடவைக்கு 2 தடவை போட்டு பாருங்கள். ஸோ உங்களுக்கு அது எளிதாக புரியும். ஒருவேளை புரியலைன்னா இல்லை இந்த சந்தேகங்கள் இருந்தால் எங்களுக்கு எழுதுங்க. ஏன்னா இது Q&Aவாக இருக்கிறதுனால அதை நாங்கள் எக்ஸ்பிளைன் பண்ணுவதற்கு விருப்பப்படுகிறோம். தொடர்ந்து எங்களுக்காக ஜெபித்துக் கொள்ளுங்கள். கர்த்தருக்கு சித்தமானால் வருகை தாமதிக்குமானால் மீண்டுமாக ஸ்பிரிச்சுவல் சயின்ஸ் Q&A பகுதியில் இந்த கால்வினிசம் பற்றி திருப்பி நம்ம பார்க்க போகிறோம். இன்னொரு பகுதி நம்ம பார்க்க போகிறோம். நான் ஏற்கனவே சொன்னதை நான் திருப்பியும் சொல்கிறேன். பிரதருடைய இந்த ப்ரோக்ராம் அவருடைய வாய்ஸ் ஆஃப் பைபிள் சேனல்லையும் வருது. பிரைஸ் தி லார்ட். காட் பிளஸ் யூ. தேங்க்யூ பிரதர். தேங்க்யூ.